கரூர் கோர சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா தலைவர்களும் பீதி அடைஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படின்றதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுல நம்பர் ஒன்னா இருக்கிறது மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் தான், நம்மளோட துணை முதலமைச்சர். அந்த சம்பவத்துக்கு அங்க கரூருக்கு வந்துட்டு போன உடனே மன்னராட்சி அப்படின்னு கேட்கும்போது அவர் கதிகலங்கி ஓடினதை நம்ம பார்த்தோம். போய் அந்த ஆள்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் கோபப்பட்டு போனதை நம்ம பார்த்தோம். அவருக்கு ஒண்ணு புரியல, என்ன அப்படின்னா, என்னடா இது தாவக்கா மேல தானே மிஸ்டேக்கு, எல்லாமே நம்ம மேல திரும்பிருச்சு, தாவேக்கா வளர்ந்து கொண்டே போகுதே அப்படின்னு அவருக்கு இன்னும் புரியல அவருக்கு. ஏன்னா மக்கள் அப்படி நினைக்கல. மக்கள் இன்னைக்கு மிஸ்டர் விஜய் பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்றது இது திட்ட தெளிவா தெரியுது. அது அவரால் ஏத்துக்க முடியல. விஜய் விழுந்துருவாரு அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனா விஜய் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். இதனால எல்லா அரசியல் தலைவர்களும், அதாவது திமுகவுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் இன்னைக்கு தாவேகா பக்கம் சார்ந்து இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி, இது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். ஆனால் இதை தாங்க முடியாத மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் எரிச்சல் மேல எரிச்சல் வருது அவருக்கு. ஏன்னா மிஸ்டர் ஸ்டாலினுக்கு அப்புறம் ஃபைட் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் மிஸ்டர் விஜய் தான். ஆனால் இந்த 2026 எலெக்ஷன்ல ஃபைட் இஸ் பிட்வீன் மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் விஜய். தாவேகா வர்சஸ் டிஎம்கே தான். அதை நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார் நம்மளோட தலைவர் மிஸ்டர் விஜய். நன்றி, வணக்கம்.